Welcome to Greater Chennai Corporation Online Class for 10th Standard Mathematics. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஜியாமெட்ரியில் ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம், அதை பற்றி பார்க்கலாம். இப்போ ஆல்டர்னேட் செக்மெண்ட்னா என்னங்கிறது நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா? இப்போ ஒரு சர்க்கிள் இருக்குது அப்படின்னா இந்த சர்க்கிளில் நான் ஒரு கார்டு போடுறேன். இந்த கார்டு வந்து இந்த சர்க்கிளை ரெண்டு பார்ட்டாக பிரிக்குது இல்லையா? இதை வந்து மைனர் செக்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். எது சின்ன பார்ட்டாக இருக்கோ அதை மைனர் செக்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். எது கிரேட்டர் பார்ட்டாக இருக்கோ அதை மேஜர் செக்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். இதில் ஆல்டர்னேட் செக்மெண்ட் அப்படின்னா இங்கே என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இப்போ இது ஒரு டேன்ஜென்ட்டு போடுறோம். டேன்ஜென்ட்டுனா என்னது? இந்த சர்க்கிளை இந்த ஒரே ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் டச் பண்ணும், அதுதான் டச் பண்ணிட்டு போகிற ஒரு லைன் தான் டேன்ஜென்ட்டு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் சீக்கண்ட்டும் படிச்சிருப்பீங்க இல்லையா? சீக்கண்ட்டுனா என்ன? ஒரு லைன் வந்து ஒரு சர்க்கிளில் ரெண்டு பாயிண்டில் டச் பண்ணிச்சுன்னா அது பேர் சீக்கண்ட் அப்படின்னு பேர். ஒரே ஒரு பாயிண்டில் மட்டும் டச் பண்ணுது அப்படின்னா அது பேர் டேன்ஜென்ட். சரி, இதுக்கு பேர் என்னதுன்னா கார்டு. அதாவது சர்க்கிளில் இந்த சர்க்கம்ஃபரன்ஸ்லேருந்து இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் இந்த இடம் வரைக்கும் ஒரு கோடு போடுறோம், இது தாண்டி போகலை அப்படின்னா இது பேர் என்னது? கார்டுன்னு சொல்லுவோம். இதில் பிக்கஸ்ட் கார்டு எது சர்க்கிளில் அப்படின்னா டயாமீட்டர் எப்படி போகும்னா சென்டர் வழியாக போகும். சென்டர் வழியாக போகிற லைன் தான் இந்த சர்க்கிள்லையே பிக்கஸ்ட் கார்டு. பெரிய கார்டு என்னது? சர்க்கிளில் பெரிய கார்டு எது அப்படின்னா டயாமீட்டர். இது மற்றது எல்லாமே கார்ட்ஸ் தான், நிறைய கார்டு போடலாம் ஒரு சர்க்கிளில். இந்த கார்டு வந்து இந்த சர்க்கிளில் பிரிக்குது இல்லையா? அந்த பிரிக்கும் பொழுது எது ஸ்மாலராக இருக்கோ அதை மைனர் செக்மெண்ட்டுன்னும், எது கிரேட்டர் பார்ட்டாக இருக்கோ அதை மேஜர் செக்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். இங்கே என்ன சொல்கிறோம்னா ஆல்டர்னேட் செக்மெண்ட். இங்கே என்ன நம்ம சொல்ல போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதில் வந்து ஒரு சர்க்கிள் இருக்குது. இதில் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டில் ஒரு லைன் வரைகிறேன். Pங்கிறது பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். A line touches a circle at P. From the point of contact a chord is drawn. இந்த கார்டுக்கு PQன்னு நேம் வச்சுக்கலாம், கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கலாம். PQ இது வந்து ஒரு கார்டு. இந்த கார்டில் உள்ள இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறாங்கன்னா, நான் என்ன செய்கிறேன், இந்த சர்க்கிளில் இது என்னது? மைனர் செக்மெண்ட். இது என்னது? மேஜர் செக்மெண்ட். நான் இதில் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன், எங்கே வேணா எடுத்துக்கலாம் இந்த செக்மெண்ட்டுக்குள்ளே. இது வந்து எஸ்ன்னு நேம் கொடுத்துக்கிறேன், இது வந்து டீன்னு நேம் கொடுத்துக்கிறேன். நேம் நம்ம இஷ்டம் தான், என்ன வேணால் தரலாம். நான் புக்கில் என்ன இருக்கோ அதே நேமை கொடுத்துருக்கேன். சரி, நான் இப்போ என்ன பண்ணுறேன், இப்போ இதை இப்படி ஜாயின் பண்ணுறேன், இதை இப்படி ஜாயின் பண்ணுறேன். இந்த PQ QS இப்படி போட்டுடுறேன். இப்போது இந்த ஆங்கிள் இருக்குது பார்த்தீங்களா, QPB, இந்த ஆங்கிள் இது வந்து இந்த செக்மெண்ட்டில், அதாவது இந்த PQக்கு இந்த சைடு உள்ள ஆங்கிள் வந்து இந்த சைடு உள்ள மேஜர் செக்மெண்ட்டில் உள்ள இந்த ஆங்கிளுக்கு ஈக்குவல்னு சொல்லணும். அது மாதிரி இந்த PQக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த ஆங்கிள் வந்து மைனர் செக்மெண்ட்டில் இருக்கிற இந்த ஆங்கிளுக்கு ஈக்குவல்னு சொல்கிறோம். அதாவது ஆல்டர்னேட் செக்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். இங்கே உள்ளது மேஜரில், மைனரில் உள்ள ஆங்கிள் மேஜரில் உள்ள ஆங்கிளுக்கு ஈக்குவல், மேஜரில் உள்ள இந்த ஆங்கிள் மைனரில் உள்ள இந்த ஆங்கிளுக்கு ஈக்குவல். ஸோ இந்த ஆல்டர்னேட் செக்மெண்ட் மாறி மாறி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே ப்ரூவ் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணுறோன்னு பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணுறோன்னா, நம்ம இங்கே ஒரு டயாமீட்டர் போட்டுக்கிறோம். டயாமீட்டர் எப்படி இருக்கும்? சென்டர் வழியாக போகும். இந்த டயாமீட்டரை PRன்னு வச்சுக்கிறோம். அதை தவிர இந்த RS QR எல்லாத்தையும் ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ இவ்வளோ தான் இங்கே கொடுத்துருக்கிறது. இப்போ இதில் பாருங்கள், நம்ம இப்போது இந்த தியரம் பற்றி பார்க்கலாம். இந்த தியரமில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கலாம். If a line touches a circle
from the point of contact, a chord is drawn. The angle between the chord and the tangent respectively equal to the corresponding alternate segments. இதில் என்ன சொல்ல வரோன்னா, இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு லைன் பாருங்கள். A line touches a circle. Line touches a circle. From the point of contact, a chord is drawn. Angle between the chord and the tangent is equal to the angle between the tangent and the chord and the tangent respectively equal to the corresponding alternate segment. This is equal to the corresponding இதுக்கு இந்த பக்கம் இருக்கிறது corresponding alternate segment. இந்த பக்கம் இருந்தால் இந்த பக்கம் இருந்தால் அந்த பக்கம் அப்படிங்கிறத நம்ம இங்கே சொல்ல போகிறோம். இதுக்கு ஈவன் என்னன்னு எழுதிக்கலாம். உங்ககிட்ட ஒரு சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. சர்க்கிள் வித் சென்டர் O கொடுத்துருக்காங்க. AB is a tangent. AB tangent touches the circle at B. At Pங்கிற பாயிண்டில் டச் பண்ணுது. PQ is a chord. இதெல்லாம் கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணுறோன்னா, டு ப்ரூவ் என்ன நம்ம ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, இதில் எந்த ஆங்கிளில் ஈக்குவல் நம்ம ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, QPB அப்படிங்கிற ஆங்கிள் வந்து QPB இந்த ஆங்கிள் வந்து இந்த பக்கம் இருக்கிற இந்த ஆங்கிள் வந்து இந்த ஆங்கிளுக்கு ஈக்குவல், QSPக்கு ஈக்குவல்னு சொல்லுவோம். QSP இதுக்கு ஈக்குவல்னு சொல்லுவோம் ஃபஸ்ட்டு. செகண்ட் என்ன சொல்லணுன்னா, இந்த பக்கம் வாங்க, மேஜர் செக்மெண்ட்டில் இந்த பக்கம் வாங்க. QPA அந்த ஆங்கிள் வந்து QPA அப்படிங்கிற ஆங்கிள் வந்து இந்த பக்கம் இருக்கிற QTP இந்த ஆங்கிளுக்கு ஈக்குவல்னு சொல்லணும். இந்த ரெண்டு ஆங்கிள் தான் ஈக்குவல்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோமோ அது கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது நம்ம என்ன செய்கிறோமோ அது கன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ என்ன செய்கிறோம், டேக் அ பாயிண்ட் S and T. S and T பாருங்கள், எஸ்ங்கிற பாயிண்ட்டும் டீங்கிற பாயிண்ட்டும் எடுத்துக்கிறோம். டேக் அ பாயிண்ட் S and T on the segments. ரெண்டு செக்மெண்ட்லையும் தனித்தனியாக எடுத்துக்கிறோம். ஏன்னா இந்த ஒரே செக்மெண்ட்டில் எடுத்துக்கூடாது. இந்த செக்மெண்ட்லையும் எடுத்துக்கிறோம். டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ஸில் எடுத்துக்கிறோம். அப்புறம் ட்ரா எ லைன், ட்ரா டயாமீட்டர் பிக்யூங்கிற பிஆருங்கிற டயாமீட்டர் போட்டுக்கிறோம். அப்புறம் ஜாயின் கியூஆர் QT QS அவ்வளோதான். இதெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்கோம். அப்புறம் QR ஜாயின் பண்ணிட்டோம், QT ஜாயின் பண்ணிட்டோம், PT இதெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்கோம். நம்ம என்னென்ன செஞ்சுருக்கோமோ அதெல்லாம் எழுதியாச்சு. இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ பாருங்கள், இப்போ நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கிறோம். டேப்லர் காலம் மாதிரி பிரிச்சுக்கிறோம். இப்போ இதில் வந்து நம்ம என்ன எழுத போகிறோமோ எழுதுகிறோம். ஸ்டேட்மெண்ட்டு நம்ம எழுதுறதை எழுதுவோம். இங்கே ரீசன் எழுதுவோம். என்ன ரீசன்னாலும் நம்ம இதை சொல்கிறோம் அப்படிங்கிறத எழுதுவோம். முதல்ல பாருங்கள், இப்போ ஒரு ரேடியஸ் டயாமீட்டரும் டேன்ஜென்ட்டும் இருந்ததுன்னா அந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்கும்,
90 டிகிரி இருக்கும். ஸோ நம்ம இதை எப்படி சொல்கிறோம் அப்படின்னா ஆர் பி கியூ, கியூ பி பின்னு ரெண்டாக பிரிச்சுக்கிறோம். எப்படி எழுதிக்கிறோன்னா ஆர் பி கியூ ப்ளஸ் அடுத்தது கியூ பி பி. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் எவ்வளோ வரும்? 90 டிகிரி. ஏன்னா ஒரு இந்த ரேடியஸுக்கும் டான்ஜென்ட்டுக்கும் நடுவில் ஆங்கிள் எப்படி இருக்கும்? 90 டிகிரி இருக்கும். ஆங்கிள் பிட்வீன் ரேடியஸ் அண்டு டான்ஜென்ட் இப்படி இருக்கும்னா 90 டிகிரி இருக்கும். அதனால் இதை நம்ம இப்படி ரெண்டாக பிரிச்சுக்கணும். அதை தவிர இந்த ட்ரையாங்கிளில் வாங்கலையா, அதாவது செமி சர்க்கிளில் ஒரு ட்ரையாங்கிள் போட்டோம்னா அந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்கும்? 90 டிகிரி இருக்கும். அதாவது இந்த ஆங்கிள் ஆர் இது எப்படி எடுத்துக்கலாம்? பிக்யூஆர்னு எடுத்துக்கலாம். பிக்யூஆர் ஈக்குவல் டு 90 டிகிரி. இது எப்படி சொல்லுவோம்னா ஆங்கிள் இன் த செமி சர்க்கிள், ஆங்கிள் இன் த செமி சர்க்கிள். செமி சர்க்கிளில் ஒரு ஆங்கிள் போட்டோன்னா அது எவ்வளோ இருக்கும்? 90 டிகிரி இருக்கும். இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு செமி சர்க்கிள், இந்த ஹாஃப் சர்க்கிள் இருக்கு இல்லையா, இதில் ஒரு ஆங்கிள் போட்டிருக்கோம். ஸோ இந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்கும்? 90 டிகிரி இருக்கும். இப்போது ஒரு ட்ரையாங்கிளில் டோட்டல் ஆங்கிள் எவ்வளவு? 180. அப்போது இதுவே 90 வந்ததுன்னா பாக்கி இது ரெண்டையும் ஆட் பண்ணால் எவ்வளோ வரும்? 90 வரும். ஸோ இந்த ஆங்கிளை எப்படி சொல்கிறோன்னா QRP ப்ளஸ் QRP ப்ளஸ் இந்த ஆங்கிளை எப்படி சொல்கிறோன்னா RPQ. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 90 டிகிரி. என்ன ஆன்சர்? என்ன ரீசன்னா இங்கே ரைட் ஆங்கிள் triangle sum of the acute angles. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் பாக்கி ரெண்டு ஆங்கிள், ஒரு ஆங்கிள் 90னா பாக்கி ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணால் எவ்வளோ இருக்கும்? 90 இருக்கும். அப்போ இதுவும் 90 தான், இதுவும் 90 தான். நம்ம இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணலாமா? இப்போ இது 1ன்னு வச்சுக்கோங்க, இதை 2ன்னு வச்சுக்கோங்க. இங்கே ஃப்ரம் 1 and 2 என்ன பண்ணுறோன்னா ஈக்குவேட் பண்ணுறோம். RPQ plus QPB equal to QRP plus RPQ. இதில் பாருங்கள் ரெண்டு ஆன்சர் சேமாக இருக்கு இல்லையா, கேன்சல் பண்ணிவிடுங்க. அப்போ இங்கே என்ன பேலன்ஸ் இருக்கோ அதை மட்டும் எழுதிக்கோங்க. QRP தான் பேலன்ஸ் இருக்குது. இப்போது என்னென்ன ஆங்கிள்னு பாருங்கள். இது QQPB இந்த ஆங்கிள் வந்திருக்கு. இதை தவிர QRPன்னு இருக்குது, QRP. இப்போ பாருங்களேன், இது வந்து PQன்னு ஒரு லைன் பாருங்கள், பாக்கியெல்லாம் விட்டுடுங்க. நீங்கள் PQங்கிற லைனை பாருங்கள், அது மேலே ரெண்டு ஆங்கிள் இருக்குது பாருங்கள். அதாவது இப்படி ஒரே செக்மெண்ட்டு மேலே ரெண்டு ஆங்கிள் இப்படி இருக்குன்னா மலை மாதிரி நம்ம டயக்ராம் வரைவோம் இல்லையா, இயற்கை காட்சியில் மலை. அப்போ அந்த மாதிரி வரும்பொழுது இது ரெண்டு ஆங்கிள் எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். அப்போ இந்த QRP எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா QSPக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த QRP எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா QSPக்கு ஈக்குவலாக இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னா ஆங்கிள் இன் த சேம் செக்மெண்ட். ஒரே செக்மெண்ட் மேலே ரெண்டு ஆங்கிள் இருந்ததுன்னா அது ரெண்டும் எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். அப்போது இங்கே பாருங்களேன், இங்கே என்ன சொல்லியிருக்கோம்? QRP வந்து QPPக்கு ஈக்குவல்னு சொன்னோம், இங்கே QSPக்கு ஈக்குவல்னு சொல்கிறோம். இது ரெண்டையும் நம்ம ஈக்குவேட் பண்ணலாமா? இப்போ therefore என்ன எழுதலான்னா, இங்கே பாருங்களேன், இதில் ரெண்டுமே இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா? அப்போ இது ரெண்டு ஆன்சரும் ஈக்குவல். QPB ஈக்குவல் டு QSP. இதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டினுங்க டு ப்ரூவில். ஸோ 1 இஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிடலாம். அடுத்தது செகண்டுக்கு வரோம். இதில் என்ன பண்ணுறோன்னா ஒரு லீனியர் பேர். இப்போ இந்த ஸ்ட்ரைட் லைனாக இருக்குது. ஸோ இந்த ஆங்கிள் எப்படி இருக்குன்னா லீனியர் பேர். இது எப்படி பிரிக்கிறோன்னா QPA ப்ளஸ் QPB இது ரெண்டையும் ஆட் பண்ணால் QPA ப்ளஸ் QPB இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 180 வரும். அடுத்தது இந்த ஒரு குவாடிலேட்டரல் பாருங்கள், QSPT இஸ் குவாடிலேட்டரல். QSPT வந்து இஸ் அ குவாடிலேட்டரல். இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுக்கலாம், குவாடிலேட்டரல். அதனால் இதில் சம் ஆஃப் தி ஒரு சைக்ளிக் குவாடிலேட்டரல். என்ன குவாடிலேட்டரல் இது? சைக்ளிக் குவாடிலேட்டரல். அதனால் இந்த ஆன்சரை ஆப்போசிட் ஆங்கிள் ஆட் பண்ணால் எவ்வளோ இருக்கும்? 180 இருக்கும். இந்த ஆப்போசிட் ஆங்கிள் எப்படி எழுதலாம்? QSP
ப்ளஸ் QSP இது எப்படி எழுதலாம் QTP ஈக்குவல் டு 180. இதில் இந்த QSPங்கிறது ஆல்ரெடி எதுக்கு ஈக்குவல்னு சொன்னோம், QPBக்கு ஈக்குவல்னு சொன்னோம் இல்லையா, அதனால இந்த QSPக்கு பதிலாக என்ன எழுதிக்கலாம், QPB ப்ளஸ் QTP ஈக்குவல் டு 180 ஃப்ரம் இந்த ஒன்றுங்கிறது இந்த ஒன்று இல்லை, நம்ம ப்ரூவ் பண்ணோம் இல்லையா, ஆன்சர் 1 இது 1 இப்படி வச்சுக்கலாம். இந்த கொஸ்டின் 1லேருந்து நம்ம இதை எழுதியிருக்கோம். இப்போது இந்த இதுவும் 180 தான், இதுவும் 180 தான். நம்ம இது ரெண்டு ஈக்குவேட் பண்ணுறோம், ஒன்றா அடுத்த ஸ்டெப்பில் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். QPA ப்ளஸ் QPB ஈக்குவல் டு இதை எழுதிக்கிறோம். இப்போ QPB ப்ளஸ் QTP. இதில் பாருங்கள் QPB சேமாக இருக்குது, கேன்சல் பண்ணிடுறோம், பேலன்ஸை மட்டும் எழுதுகிறோம். பேலன்ஸ் என்ன அப்படின்னா QPA ஈக்குவல் டு QTP. பாருங்கள் இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அது கிடச்சிச்சா, QPA ஈக்குவல் டு QTP. செகண்ட் ஆன்சர் ப்ரூவ்டு. அப்போது 2 இஸ் ப்ரூவ்டு. அப்போ ஆல்டர்னேட்டில் இருக்கிற ஆங்கிள்ஸு ஈக்குவலாக இருக்குங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். இந்த எக்ஸாம்பிள் 4.24ல் ஒரு சம் பார்க்கலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ஓலேருந்து பி வரைக்கும் உள்ள இந்த டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் கொடுத்துருக்காங்க, டான்ஜென்ட்டோட லென்த்து கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ரேடியஸ்க்கும் டான்ஜென்ட்டுக்கும் உள்ள ஆங்கிள் எவ்வளோ இருக்கும், 90 டிகிரி. அப்போ நம்ம என்ன செய்யலாம், பித்தாகரஸ் அப்ளை பண்ணி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்முலா வச்சுட்டு நம்ம என்ன செய்யலாம், இந்த டிபியோட லென்த்தை கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இன் ட்ரையாங்கிள் OTP OPT எடுத்துக்கலாம். OPT இதில் வந்து எது 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்குன்னா OP தான் ஆப்போசிட்டில் இருக்குது, அதுதான் ஹைப்போடென்யூஸ். OP ஸ்கொயர்டு ஈக்குவல் டு OT ஸ்கொயர் ப்ளஸ் TP ஸ்கொயர், இதுதான் 90 டிகிரி. ஸோ இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஹைப்போடென்யூஸ், அதனால் அதை ஸ்கொயர் பண்ணி இப்படி எடுத்துகிட்ருக்கோம். இப்போ நமக்கு இது கொடுத்துருக்காங்க 5 ஸ்கொயர்டுன்னு, OT வந்து ரேடியஸ் 3ன்னு கொடுத்துருக்காங்க, TP தான் கேட்டிருக்காங்க. இதில் 25 minus 9, 3 square 9, TP squared equal to 16, 16 எவ்வளவு 4 square, அப்போ TP equal to 4 cm. அப்போது டான்ஜென்ட்டோட லென்த் என்னன்னு கேட்டிருக்காங்க, இங்கே என்ன கேட்டிருக்காங்க பாருங்களேன், ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த டான்ஜென்ட், இதுதான் கொஸ்டின். டான்ஜென்ட்டோட லென்த்து வந்து 4 சென்டிமீட்டர்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்த சம்க்கு வாங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த ரேடியஸ் வந்து 5 சென்டிமீட்டர் உள்ள ஒரு சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. இதில் இங்கே ஒரு நடுவில் இங்கே ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க, QPங்கிற ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. இந்த கார்டோட லென்த்து வந்து நம்ம தான் நேம் கொடுத்துக்குறோம், QPன்னு கொடுத்துருக்காங்களா, ஆமாம் PQன்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இந்த கார்டு நடுவில் இந்த லைன் வர்றதுனால இது எப்படி இருக்கும்னா பர்பண்டிகுலராகவும் இருக்கும், பர்பண்டிகுலர்லேயும் இருக்கும், அதே சமயத்தில் ஈக்குவலாகவும் பிரிச்சிடும். ஏன்னா சென்டர்லேருந்து ஒரு லைன் போடுறோம், இது எப்போவுமே கார்டை எப்படி இருக்கும், பர்பண்டிகுலராகவும் ஈக்குவலாகவும் பிரிக்குங்கிறத போன வருஷமே படிச்சிருக்கோம். அப்போ இது 4, இதுவும் 4 தான். அங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த டான்ஜென்ட் பிடியோட லென்த்து தான் கேட்டிருக்காங்க. அது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏவாக எடுத்துக்கிறோம். இதில் அதுக்கு முன்னாடி நமக்கு இதை நம்ம இந்த ஆர்லேருந்து T வரைக்கும் உள்ள லென்த்தை நம்ம ஒய்ன்னு வச்சுக்கிறோம். லெட் ஆர்டியை நம்மளாம் என்ன பண்ணுறோம், ஒய்ன்னு எடுத்துகிட்ருக்கோம். இதில் நம்ம இந்த ஓஆரோட லென்த்தை கண்டுபிடிக்கணும். இந்த ஓஆரோட லென்த்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த ட்ரையாங்கிளை எடுத்துக்கிறோம். இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான். இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இன் ட்ரையாங்கிள் ORPயில் பித்தாகரஸ் தான் அப்ளை பண்ணுறோம். பாருங்கள் 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது OP. ஸோ OP ஸ்கொயர்டு ஈக்குவல் டு OR ஸ்கொயர் ப்ளஸ் PR ஸ்கொயர்டு வச்சுக்கிறோம். இதில் இது வந்து PR வந்து 4, OP வந்து 5, இந்த OR தெரில. அப்போ OR ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 25 மைனஸ் 16. இப்போ OR ஈக்குவல் டு 9, அதாவது OR ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 9, 3 ஸ்கொயர். அப்போ OR ஈக்குவல் டு 3. நம்ம இந்த ORஐ கண்டுபிடிச்சாச்சு 3. இப்போ நம்ம இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு வரலாம். OTP இன் ட்ரையாங்கிள் OTP இந்த ட்ரையாங்கிளுக்கு வாங்க. இதில் வந்து இது 90 டிகிரி, இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது என்னது OT ஸ்கொயர்டு ஈக்குவல் டு OP ஸ்கொயர் ப்ளஸ் PT ஸ்கொயர். அதாவது 90க்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஹைப்போடென்யூஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு சம் ஆஃப் தி அதர் 2 சைட் ஸ்கொயர்ஸ் ஆஃப் தி
அதர் டூ சைட்ஸ் இல்லையா? பித்தாகரஸில் அதுதான் நம்ம அப்ளை பண்ணுறோம். இப்போ ஓடிங்கிறது வந்து 3 + ஒய்ன்னு நமக்கு தெரிஞ்சிடுச்சு. இங்கே 3 இங்கே ஒய் 3 + ஒய்ன்னு தெரிஞ்சிருக்கு. இங்கே ஓபிங்கிறது 5² ரேடியஸ். இங்கே பிடி தான் நமக்கு தெரியாதது. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். பிடி அப்படிங்கும்பொழுது இதோட லென்த்து தெரில நமக்கு. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோன்னா பிடியை நம்ம வேறு மாதிரி எடுத்துக்கலாம். இந்த சைடில் எடுத்துக்கலாம் பாருங்கள். இங்கே இன் ட்ரையாங்கிள் இது இப்படியே வச்சுக்கோங்க. இதில் இன் ட்ரையாங்கிள் இந்த ட்ரையாங்கிளுக்கு வாங்க. இதில் இன் ட்ரையாங்கிள் பிஆர்டி இந்த ட்ரையாங்கிளில் பாருங்கள். இதில் பிடி இது வந்து இது 90 டிகிரி. பிடி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு இங்கே என்ன வரும்னா PR² + RT² இல்லையா? எடுத்துக்கலாம். அப்போ PT² = PR என்னது 4² + RT என்னது Y². அப்போது இந்த PT² நம்ம எப்படி எழுதலாம்? 16 + Y²ன்னு எழுதலாம். இப்போது இந்த 2வை நம்ம என்ன பண்ணுறோம்? சப்ஸ்டிடியூட் இன் 1ன்னு வச்சுக்கலாம். சப்ஸ்டிடியூட் இன் 1 இந்த 2வை சப்ஸ்டிடியூட் 2 இன் 1 இந்த 2வை 1ல் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பாருங்கள் 3² இதை வந்து A + B² எழுதலாம். 9 + Y². இதை மல்டிப்ளை பண்ணால் 3y 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6y ஈக்குவல் டு 5² 25 ப்ளஸ் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல பிடியோட ஆன்சர் இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். 16 + Y². இப்போ இங்கே Y² ரெண்டு பக்கமும் சேமாக இருக்குது, கேன்சல் பண்ணிடலாம். இப்போது 6y ஈக்குவல் டு இதை ஆட் பண்ணோம்னா 35 42 இங்கே 25 11 பேலன்ஸ் 1 41 இது -9 இதை மைனஸ் பண்ணோம்னா 9 போக பேலன்ஸு 32 6y ஈக்குவல் டு 32 y ஈக்குவல் டு 32/6 2ஆல் கேன்சல் பண்ணுறோம். 12/3 12 2ஆல் கேன்சல் பண்ணுறோம். 16/3 சார் 16/3. இப்போ ஒய்யோட ஆன்சர் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? நமக்கு இங்கே என்ன வேணும்னா இந்த டிபியோட ஆன்சர் வேணும். இங்கே எங்கே டிபி இருக்கோ நம்ம அந்த இடத்துல இங்கே டிபியோட ஆன்சருக்கு கொண்டு வந்துடலாம். இந்த இடத்துல கூட சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் ஒய்யோட ஆன்சரை. இல்லைனா இந்த இடத்துல கூட ஒய்யோட ஆன்சரை கொடுத்துடலாம். இப்போ பாருங்கள் PT² ஈக்குவல் டு 16 ப்ளஸ் இந்த Y² ஒய்யோட ஆன்சர் தான் இது. இப்போது கிடச்சிருக்கிறது ஒய்யோட ஆன்சர். Y²ங்கும்போது 256/9ன்னு வரும். அப்போ PT² ஈக்குவல் டு இதை இங்கே மல்டிப்ளை பண்ணுறோம். 4 பேலன்ஸ் 54 பேலன்ஸ் 5 144 256/9. அப்போ PT² ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குன்னா 400/9. 400 எப்படி எழுதலாம்? 20²/3²ன்னு எழுதலாம். அப்போ PT ஈக்குவல் டு இதை ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 20/3. அப்போ பிடியோட லென்த் எவ்வளோ வருதுன்னா 20/3 வருது. நம்ம இங்கே 2 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் 3 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துகிட்டு தான் இந்த ஆன்சர் நம்ம இங்கே கொண்டு வந்திருக்கோம். இப்போது இதுக்கு அடுத்ததான் இந்த சம் பார்க்கலாம். இப்போ இதில் O இஸ் எ சென்டர், இந்த சென்டர் ஆஃப் தி சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. இந்த டேன்ஜென்ட்டுக்கும் இந்த கார்டுக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஒன்று தெரியும், கார்டுக்கு டேன்ஜென்ட்டுக்கும் ரேடியஸ்க்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் எவ்வளோ இருக்குன்னா ஆங்கிள் பிட்வீன் த radius and tangent equal to 90 டிகிரின்னு தெரியும். அப்போ இது 50 போக இந்த இடத்துல எவ்வளோ இருக்கும்? பேலன்ஸு 40 இருக்கும். அப்போது QPO இந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்குன்னா 90ல் 50 போகிறது பேலன்ஸு 40 இருக்கும். இந்த ஆங்கிள் 40 இருக்கும். இப்போ இதில் OPயும் OP ஈக்குவல் டு OQ ஈக்குவல் டு ரேடியஸ். இப்போ ஒரு ட்ரையாங்கிளில் 2 சைடு ஈக்குவலாக இருந்ததுன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஆங்கிளும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ தேர்ஃபோர் ஆங்கிள் QP ஈக்குவல் டு 40 டிகிரி. ரீசன் என்ன? ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் இது ஈக்குவலாக இருக்கும். இது எப்படி சொல்லலாம்னா QOP இஸ் அன் ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள்.
ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள். அதனால் நம்ம என்ன செய்யலாம், இதுவும் 40 டிகிரி எடுத்துக்கலாம். அவங்க என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், ஃபைண்ட் பிஓக்யூ, இந்த ஆங்கிள் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போது பிஓக்யூ வேணும்னா மொத்த ட்ரையாங்கிள், ஒரு ட்ரையாங்கிளோட டோட்டல் ஆங்கிள் எவ்வளவு 180, அதில் இந்த ஆங்கிள் 40 டிகிரி, இந்த ஆங்கிளும் 40 டிகிரி போக பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 100 டிகிரி. அப்போ ஆங்கிள் பிஓக்யூ எவ்வளவுனா 100 டிகிரி கண்டுபிடிச்சாச்சு. நம்ம பிஓக்யூவோட ஆங்கிளை கண்டுபிடிச்சிட்டோம். இல்லை எக்ஸாம்பிள் 4.27 பாருங்கள். இங்கே ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. அந்த ட்ரையாங்கிள்குள்ளே சர்க்கிள் இருக்குது. அதான் என்னன்னு சொல்லி சர்க்கம்ஸ்கிரைபிங்னு சொல்கிறோம். உள்ள ட்ரையாங்கிளுக்குள்ளே சர்க்கிள் இருந்தால் அதை சர்க்கம்ஸ்கிரைபிங் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதில் ட்ரையாங்கிள் ஏபிசிங்கிற நேம் அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போ உள்ளே வந்து சர்க்கிள் டச் பண்ணுது இல்லையா பாயிண்ட்டு, அதை நம்ம நேம் கொடுத்துக்குறோம், LMNன்னு நேம் கொடுத்துக்குறோம். அதை தவிர இந்த மெஷர்மெண்ட் எல்லாமும் கொடுத்துருக்காங்க. இது வந்து 3, இந்த லென்த்து வந்து 4, இது டோட்டல் லென்த்து 9, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, பிசியோட லென்த்து கேட்டிருக்காங்க. ஒரே பாயிண்ட்லேருந்து வர 2 டான்ஜென்ட்டுமே சேம் லென்த்தாக தான் இருக்கும். அப்போது இந்த பிசி, இந்த பிஎல்லோட லென்த்து என்ன இருக்கும் அப்படின்னா BL = BNஆக இருக்கும். இந்த BN எவ்வளவுனா 4. அப்போ நம்ம BL எவ்வளவு 4 தான், இதுவும் 4. அப்புறமா இது 3, AN 3னா AM-ம் 3, AN = AM = 3. அப்போ இது 3னா இதுவும் 3. இப்போ டோட்டலாக எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 9ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது MC = எவ்வளவுனா 9 - 3, இது டோட்டலாக 9, இது 3 போக இது பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் 6. அப்போ இது 6, MC வந்து 6. இப்போ CLம் MCயும் சேமாக இருக்கும். அப்போ இதுவும் 6 தான், இது 6னா இதுவும் 6 தான். ஏன்னா ஒரு பாயிண்ட்லேருந்து வரக்கூடிய ஒரு சர்க்கிளுக்கு ஒரே பாயிண்ட்லேருந்து வரக்கூடிய 2 டான்ஜென்ட்டுமே சேம் லென்த்தாக தான் இருக்கும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை வச்சு தான் இந்த சம்மை நம்ம செஞ்சுருக்கோம். இப்போது CL எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ BC வேணும் அப்படின்னா BL + LC, BL + LC. BL எவ்வளவு 4ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். LC வந்து பாருங்கள், CL LC எல்லாம் ஒன்று தான், 6. அப்போ இது எவ்வளவு 10 சென்டிமீட்டரில் கொடுத்தாங்கன்னா நீங்கள் சென்டிமீட்டரில் எழுதிக்கோங்க. வெறும் யூனிட்ஸ் கொடுக்காமல் இருந்தாங்கன்னா நீங்களும் யூனிட்ஸ் எழுத வேண்டாம். BC = 10 அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதுக்கு வாங்க, இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சர்க்கம்ஸ்கிரைப், அதாவது கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ். கான்சென்ட்ரிக் சர்க்கிள்னால் ஒரு சர்க்கிள்குள்ளே இன்னொரு சர்க்கிள் இருக்குது, அதே சமயத்தில் அது ரெண்டுத்துக்குமே சேம் சென்டர் இருக்குது அப்படின்னா தான் கான்சென்ட்ரிக். கான்சென்ட்ரினா ஒரே சென்டர் இருக்கிற சர்க்கிள்ஸ் இது ரெண்டுமே. இதோட ரேடியஸ் வந்து உள்ளே இருக்கிற சர்க்கிளோட ரேடியஸ் 4, வெளியில் இருக்கிற சர்க்கிளோட ரேடியஸ் 5ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வச்சு என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த கார்டோட லென்த் என்னன்னு கேட்டிருக்காங்க. நான் இப்போ இதை ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக எடுத்துக்கிறேன். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தானே, ஒரு டான்ஜென்ட்டும் ரேடியஸ்க்கும் உள்ள ஆங்கிள் என்ன இருக்கும் 90 டிகிரி. அதை வச்சு இந்த ஏபியோட லென்த் என்னன்னு கண்டுபிடிச்சிக்கிறேன். இன் ட்ரையாங்கிள் AOB, இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இதில் AB வேணும்னா இது 90க்கு ஆப்போசிட்டில் உள்ள சைடு OB². அப்போது OB² = AB² + OA². 90க்கு ஆப்போசிட்டில் உள்ளது தான் ஹைப்போடென்யூஸ். ஸோ அந்த ஸ்கொயர் = sum of the other 2 sides, squares of the other 2 sides. இப்போ AB மட்டும் நமக்கு தெரியாது. OA வந்து 4², OB வந்து 5². 25 - 16 = AB². இந்த சைடு கொண்டு வரோம். அப்போ AB² = 9. 9 எப்படி எழுதலாம் 3². AB = 3. AB கிடச்சிருக்கு. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, லென்த் ஆஃப் த டான்ஜென்ட்டு கேட்டிருக்காங்க. அப்போது லென்த் ஆஃப் த டான்ஜென்ட்டு கேட்டிருக்காங்க பாருங்கள். ரேடியஸ் ஃபைண்ட் த லென்த் ஆஃப் தி கார்டு, இந்த கார்டோட லென்த்து கேட்டிருக்காங்க. இது இந்த உள்ளே இருக்கிற சர்க்கிளுக்கு டான்ஜென்ட்டு, வெளியில் உள்ள சர்க்கிளுக்கு இது கார்டு. ஸோ இந்த கார்டோட லென்த்து தான் கேட்டிருக்காங்க. ஏசியோட லென்த்து, ஏசிங்கிறது என்னது AB + BCயோட லென்த்து கேட்டிருக்காங்க. BCங்கிறது AB + AC. ABயோட லென்த் எவ்வளோ கிடச்சிதுன்னா 3. இதே தான் மறுபடியும் அதுவும் இருக்கும், ரெண்டுமே சேம் லென்த்தாக தான் இருக்கும். ஒரு சர்க்கிளோட சென்டர்லேருந்து ஒரு லைன் வரைஞ்சோன்னா அது கார்டை எப்படி இருக்கும், ஈக்குவல் டிஸ்டன்ஸில் பிரிக்கும், பர்பெண்டிகுலர் லைனாகவும் இருக்கும் அது. அப்போ இதுவும் 3 தான். 3 + 3 6. BC = 6 சென்டிமீட்டரில் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்களும் அதே யூனிட்ஸில் எழுதிடுங்க. BCயோட லென்த்து கண்டுபிடிச்சாச்சு.